ஹாய் ஹலோ அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி மதியம் எங்கள் வீட்டில் என்ன லஞ்சு தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான்வெஜ் எதுவும் எடுக்கல. அதனால் வெஜ்ஜிலே ஸ்பெஷலாக எதாவது செய்யலான்னு சொல்லிட்டு தான் மஷ்ரூம் பிரியாணியும் காலிஃப்ளவர் 65யும் செய்கிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து மஷ்ரூம் பிரியாணிக்கு தக்காளி வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். தக்காளி வந்து 2 போல் எடுத்திருக்கேன். வெங்காயம் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். இன்றைக்கி மதியம் நியூ இயர் அதுமா உங்கள் வீட்டிலலாம் என்ன லஞ்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் 2 தக்காளி அரிஞ்சாச்சு. இப்போ வெங்காயத்தையும் கட் பண்ணி வாஷ் பண்ணி அரிஞ்சு வச்சுக்க வேண்டியதான். நான் வீட்டில் வந்து வீட்டு சாப்பாடெலாம் வடிப்போம்ல புழுங்கல் அரிசி, அதில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். வெங்காயம் தக்காளி கட் பண்ணியாச்சு. அந்த அரிசியும் 2 டம்ளர் அளவு நான் ஊற வச்சுக்கிறேன். இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புதினா கொத்தமல்லி நம்ம ஆஞ்சி எடுத்துக்க வேண்டியதான். எல்லாமே நம்ம ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சோன்னா நமக்கு சமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ புதினா கொத்தமல்லி நான் 2மே சமமான அளவு எடுத்துப்பேன். எனக்கு எப்பயுமே அந்த புதினா கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து ரொம்ப பிடிக்குன்றதுனால நான் அப்படி தான் எடுத்துப்பேன். இப்போ வந்து மஷ்ரூமை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி அரிஞ்சாச்சு. இப்போ நம்ம மஷ்ரூமை நல்லா மேலே இருக்க அந்த கருப்பு கருப்பாக இருக்கும் அதெல்லாம் போகிற அளவுக்கு கத்தி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்க வேண்டியதான். பாருங்கள் இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி மஷ்ரூம் கட் பண்ணுவாங்க. நான் இந்தமாரி பிரியாணிக்கு எப்பவுமே குண்டு குண்டாக தான் கட் பண்ணுவேன். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் 65க்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து கடலை மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2மே ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். அரிசி மாவு மட்டும் ஒரு 2 கரண்டி அளவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, உப்பு, சோள மாவு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் வந்து நல்லா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எப்பயுமே மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் காலிஃப்ளவர் சேர்க்கணும். அது கூடயே சேர்த்தோன்னா சரியாக மசாலா ஒட்டாது. மசாலா நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு நல்லா. இதுக்கப்புறம் இது கூட காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா மசாலாலாம் அதில் ஒட்டுற மாதிரி பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மசாலா ஒட்டுற மாதிரி அடியிலேருந்து பிரட்டி விடணும். நீங்கள் பாருங்கள் லாஸ்ட்டாக நம்ம எண்ணெயில் பொரிக்கும்போது மசாலா எதுவுமே பிரிஞ்சு போயிருக்காது. நான் சொன்ன அளவு அதே கரெக்டாக போடுங்க, உங்களுக்கு கரெக்டாக வரும். சில பேருக்கு காலிஃப்ளவர் பொரிக்கும்போது மசாலா பிரிஞ்சு போய்டும். நான் சொன்ன மாதிரி செய்யுங்க. இப்போ நம்ம பிரியாணி தாளிச்சிக்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்தாச்சு, பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். நம்ம நல்லா வதக்கினா தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் எப்பயுமே. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது 2ம் வதங்கிறதுக்கு நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே ஆஞ்சி வச்சுருந்த புதினா கொத்தமல்லி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதோடய வாசனை சூப்பராக இருக்குது. நல்லா வதக்கியாச்சு. இதை பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை சேர்த்துக்க வேண்டியதான். நல்லா மசாலாலாம் ஒட்டுற மாதிரி பிரட்டி விட்டுட்டு இது கூடவே வந்து நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மஷ்ரூம் அப்போ தான் ஜூஸியாக சூப்பராக வெந்து வரும். நல்லா இது வந்து பிரட்டி விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ சூப்பராக வதங்கிடுச்சு. மஷ்ரூமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரிசிக்கேற்ற தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்க வேண்டியதான். நான் 2 டம்ளர் போல் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் அப்படி தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தம் 4 டம்ளர் சேர்த்துருக்கேன். இது சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசின்றதுனால இந்த மாதிரி தான் சேர்க்கணும். பிரியாணி அரிசி பாஸ்மதி அரிசிக்கெலாம் 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் சேர்த்தா போதும். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. லெமன் சேர்த்தேன். அதுக்கப்புறமா தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியும் சேர்த்து நல்லா கொதிச்சோடனே 3 விசில் வச்சு எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நம்மளோட சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே தெரியும். அரிசி எதுவும் ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. நம்ம வீட்டில் சாப்பாட்டு அரிசி வச்சே சூப்பராக இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம வந்து காலிஃப்ளவர் 65 பொரிக்கிறது வேண்டிதான். பொரிச்சிட்டு சாப்பிட வேண்டியதான். மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. வாங்க காலிஃப்ளவர் 65 பொரிக்கலாம். இப்போ ஒரு வானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நம்ம மசாலா போட்டு வச்சுருந்த காலிஃப்ளவரை எண்ணெயில் சேர்த்துக்க வேண்டியதான். நம்ம போட்டுட்டு உடனே எப்பயும் திருப்பி விடக்கூடாது. கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி விடணும். அப்போ தான் மசாலா எதுவுமே பிரியாமல் சூப்பராக ஒட்டி வரும். அவ்வளோதாங்க. இதாங்க இன்றைக்கி மதியம் எங்களோட லஞ்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் மீண்டும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதை பாருங்கள் மசாலா எதுவுமே பிரிஞ்சு போகல, நல்லா ஒட்டி வந்திருக்கு பாருங்கள்.
அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான காலிஃப்ளவர் 65யும் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட வேண்டியதான். உங்கள் வீட்டிலலாம் என்ன லஞ்சுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.